புதிதாக தொடங்கியிருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஆடை உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய கதவை திறந்த ஒரு ஆண்டாக மாறி இருக்கின்றது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இங்கிலாந்து அதனுடைய வர்த்தக சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல வரி சலுகையை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய ஆடை உற்பத்தியாளர்களுக்கு இந்த வரி சலுகை மூலமாக இலங்கை அதிகளவான ஆடை உற்பத்தி செய்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யலாம். எனவே சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. இலங்கை ஏனைய நாடுகளோடு போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இனி வருகின்ற நாட்களில் பல மடங்காக அதிகரிக்க போகிறது. இதுக்கு எப்படியான வரிச்சலுகைகள் அவர்கள் சலுகைகளை வழங்கி இருக்கிறது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, இலங்கையில உற்பத்தி செய்கின்ற ஆடைகளுக்கு நீங்க உற்பத்தி செய்கின்ற நேரத்துல வேறு நாடுகள்ல இருந்து உலக நாடுகள் எந்த நாடுகள்ல இருந்தும் நீங்க மூலப்பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து 100% மூலப்பொருட்கள் வேறு நாடுகளுடைய மூலப்பொருட்களாக இருந்தாலும் அதை இலங்கையில வைத்து நீங்க உற்பத்தி செய்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்றீங்க, குறிப்பாக இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கின்றீர்களாக இருந்தால் அதுக்கான ஏற்றுமதி வரி இனி வருகின்ற நாட்கள் எடுக்க மாட்டோம். இதுக்கு முதல் எப்படி அந்த நடைமுறை இருந்ததுன்னா, முழு மூலப்பொருட்களும் உற்பத்தி என்பது இலங்கையிலிருந்து தான் அந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுமாக இருந்தால் முழுக்க முழுக்க அது இலங்கை பொருளாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏற்றுமதி வரி என்பது உங்களுக்கு இருக்காது. ஒருவேளை பிற நாட்டினுடைய மூலப்பொருட்களை பயன்படுத்தாது, துணியோ நூலோ எதுவாக இருக்கலாம், பிற நாட்டினுடைய மூலப்பொருளை பயன்படுத்தி நீ உற்பத்தி செய்றீங்களாக இருந்தால் அந்த உற்பத்திக்கு ஏற்றுமதி வரி என்பது இங்கிலாந்தினால் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்ப அது முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எங்கிருந்து மூலப்பொருள் வாங்கலாம், ஆனால் அந்த உற்பத்தி ஆடை உற்பத்தி இலங்கையில நடக்குமாக இருந்தால் ஏற்றுமதி செய்யற நேரத்தில் நீங்க எங்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயம் என்பது இலங்கையுடைய ஆடை துறையை சார்ந்திருக்கிற விஷயத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறது. என்றால் இலங்கையினுடைய பொருளாதாரம் ஆடை உற்பத்தியிலே கணிசமான அளவு தங்கியிருக்கிறது. இந்த கொரோனா கால பிறகுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல ஆடை உற்பத்தி சார்ந்திருக்கிற விஷயங்கள் அடி வாங்கியிருந்தது. தொழிலாளர்கள் பல பேர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள். சில இடங்கள்ல சம்பள குறைப்புகள் நடந்தது. இப்படியான விஷயங்கள் ஆடை உற்பத்தி சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் சந்தித்தார்கள். ஆடை உற்பத்தி சார்ந்திருக்கின்ற நிறுவனங்கள் வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நேரம் கணிசமான அளவு வரி செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இதனாலேயே அவர்களுடைய வர்த்தகங்கள் இந்த தொழில் பாதிக்கப்பட்டது. ஆனால் இங்கிலாந்து விடுத்திருக்கின்ற இந்த சலுகையின் மூலமான அதிகளவான வாய்ப்புகள் உருவாக போகிறது. ஒரு சுதந்திரமான ஆடை வர்த்தகம் இனி வருகின்ற நாட்கள்ல இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலே நடக்க போகுது அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஏசியன் ரிஜினல் கிமுலேஷன் குரூப்போட ஒரு 18 நாடுகள்ல இலங்கையும் ஒன்று நாடாக இணைந்திருக்குது. இதன் மூலமாக ஆடை உற்பத்தி மட்டும் கிடையாமல் இன்னும் சில உற்பத்தி துறைகளையும் பிற ஏற்றுமதி சார்ந்திருக்கின்ற பொருட்களையும் கூடுதல் சலுகை என்பது இலங்கைக்கு கிடைக்க போகின்றது. எனவே இது ஒரு பெரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில ஆடை உற்பத்தி எடுத்துக்கொண்டால் அதிகளவான ஆடை உற்பத்தி இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள். இங்கிலாந்து ஒரு பெரிய ஆடை ஏற்றுமதி சந்தையாக இலங்கைக்கு இருந்தது. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில அந்த ஒரு ஆண்டுல மட்டும் இலங்கை இங்கிலாந்துக்கு ஒரு சராசரியாக 675 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஆடையை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு ஆடை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடு நீக்கப்படுமாக இருந்தால் இன்னும் அதிகளவான ஏற்றுமதி இங்கிலாந்துக்கு நடக்கும். எனவே இலங்கையுடைய ஆடை உற்பத்தி சார்ந்திருக்கின்ற வருமானம் கணிசமான அளவு அதிகரிக்கும். இதன் மூலமாக இலங்கையுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், உற்பத்தி சந்தையில வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற விடயங்கள், இது எல்லாமே அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இது பல ஆடை உற்பத்தியாளர்களுக்கு, ஆடை உற்பத்தி நிறுவனங்களுக்கு இங்கிலாந்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த சலுகை என்பது ஒரு பெரிய வாய்ப்பையே உருவாக்கி கொடுத்திருக்கிறது.